ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ப்ளவுஸோட மெஷர்மெண்ட் வந்து எப்படி எடுக்கலாம், கரெக்டாக எடுக்கலாம்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ப்ளவுஸ் ரிலேட்டட் வீடியோ பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுடன் வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம எப்படி ப்ளவுஸோட மெஷர்மெண்ட் எடுக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸை வந்து நீட்டாக அயர்ன் பண்ணி போட்டுக்கோங்க. நமக்கு இந்த ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்டுக்கு இந்த மெஷர்மெண்ட்டு தான் நமக்கு தேவைப்படும். இதை வந்து உங்களுக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்ன மெஷர்மெண்ட் பார்க்கலாம். பேக் லென்த்து, நம்ம ஷோல்டர்லேருந்து பேக்கோட லென்த்து. அப்பர் பாடினா நம்ம ஆர்ம் ஹோலோட சுற்றளவு. அடுத்து ஷோல்டர், நம்ம ஷோல்டரோட லென்த்து. வெயிஸ்ட்டுனா நம்ம இடுப்போட சுற்றளவு. நெக் வித்துனா நம்ம நெக்கோட வித்து. ரெடி ஷோல்டர்னால் ஷோல்டர் ஸ்டிச் பண்ண அப்புறம் உள்ள அலகு. அண்டர் பஸ்ட்டுனா நம்ம ஷோல்டரில் இருந்து கீழே, நம்ம பஸ்ட்டு கீழே உள்ள அலகு. ஷோல்டர் டு அப்பெக்ஸ்னால் நம்ம நிப்பிள்லேருந்து கீழே வர உள்ள அலகு. அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ்னால் நம்ம ரெண்டு நிப்பிள்குள்ள அலகு. பேக் நெக் ஹைட்டுனா பேக் நெக்கோட ஹைட்டு. அப்புறம் ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட்டு. ஸ்லீவ் சர்க்கம்ஃபரன்ஸ்னால் நம்ம ஸ்லீவோட சுற்றளவு. அப்புறம் வந்து ஸ்லீவ் லென்த்துனா நம்ம ஸ்லீவோட லென்த் எவ்வளவு. ஸ்லீவ் லூஸ்னால் நம்ம ஸ்லீவுக்கு எவ்வளோ லூஸ் விடுமோ அந்த லூஸ். இந்த மெஷர்மெண்ட்டு தான் நமக்கு தேவை. இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வந்து எப்படி நம்ம அளவு எடுத்து கரெக்டான அளவு எடுக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளவுஸை வந்து பேக் சைடு திருப்பி போட்டுக்கோங்க. போட்டுட்டு டேப் எடுத்துகிட்டு நம்ம ப்ளவுஸோட பேக் சைட் ஷோல்டரில் இருந்து நம்ம கீழே உள்ள அளவு வர நமக்கு எவ்வளோ வேணும்னு பார்த்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. லைட்டாக ஒரு பெண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப இழுத்தா நமக்கு அளவு கூடிரும். அதனால் லைட்டாக இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு கரெக்டாக பார்த்துக்கோங்க அளவு. எனக்கு வந்து 14 இன்ச்சஸ் இருக்குது. நான் அதை நோட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து நம்ம அப்பர் பாடி எடுக்க போகிறோம். செகண்ட் அளவு அப்பர் பாடி. அப்பர் பாடிக்கு நம்ம ப்ளவுஸை நல்லா விரித்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த ஆர்ம் ஹோல்லேருந்து அந்த ஆர்ம் ஹோல் வர உள்ள லென்த் வந்து கரெக்டாக எடுக்கணும். ஆர்ம் ஹோல் பக்கத்தில் தான் எடுக்கணும். எடுத்துகிட்டு ப்ளவுஸை கரெக்டாக போட்டுக்கோங்க. ப்ளவுஸை ரொம்ப விரிக்கக்கூடாது. லைட்டாக கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு கழுத்து வந்து நம்ம ஆம்ஹோல்லேருந்து கீழே இறங்கி இருக்கிறதுனால நமக்கு வந்து நம்ம ரொம்ப விரிக்கும்போது ரொம்ப விரிச்சிரும். இப்போ மேலே இருந்தனா நமக்கு அவ்வளோவா விரியாது. அளவு கரெக்டாக இருக்கும். அதனால் லைட்டாக இது பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம இப்படி விரிக்க கீழே ஒரு சுருக்கமும் இருக்கும். அந்த சுருக்கம் வராமல் கரெக்டாக இப்படி விரித்து போட்டுட்டு நீட்டாக வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்ம மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கலாம். எனக்கு வந்து 20 இன்ச்சஸ் வருது. அந்த 20 இன்ச்சஸை அப்படியே எடுத்துகிட்டு அடுத்து நம்ம ஃப்ரண்ட் சைடும் எடுக்கணும். அதனால் அந்த 20 இன்ச்சஸை அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ஃப்ரண்ட் சைடு ப்ளவுஸை வந்து மாற்றி போட்டுக்கலாம். மாற்றி போட்டுட்டு நம்ம இந்த ஆர்ம் ஹோலில் இருந்து நம்ம வந்து இது வந்து ஐப்பட்டி சைடு. அதனால் ஐப்பட்டியில் நம்ம எக்ஸ்ட்ரா துணி வச்சு தான் தைச்சிருப்போம். அதனால் அந்த இதை வந்து எடுக்காமல் அந்த நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்க முன்னாடி வர உள்ள அளவு வர எடுத்துக்கோங்க. அந்த 20லேருந்து நமக்கு அந்த சைடு பேக் சைடு 20 வந்து அந்த 20லேருந்து நம்ம ஆர்ம் ஹோல் கிட்ட வச்சுட்டு ஐப்பட்டியோட எக்ஸ்ட்ரா துணி வச்சு தைச்ச அதுக்கு முந்தின அளவுலேருந்து நம்ம வந்து கரெக்டாக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு வந்து இது வந்து 28 இன்ச்சு வந்திருக்கு. அடுத்து வந்து நம்ம ஹூக் பட்டி சைடு எடுக்கணும். ஹூக் பட்டி வந்து நம்ம கரெக்டாக அந்த அளவே தான் நம்ம இருக்கும். உள்ளே மடித்து தான் தைச்சிருப்போம். அதனால் வந்து இந்த ஹூக் பட்டி கரெக்டாக எண்டிலேருந்து அந்த ஆர்ம் ஹோல் அளவு வரை எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து டோட்டலாக 37 இன்ச் வந்திருக்கு. இதுதான் நமக்கு வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டு. நான் எழுதியிருக்கிறேன். அப்பர் பாடி வந்து எனக்கு 37 இன்ச் வந்திருக்குது. அப்புறம் வந்து ஷோல்டரோட லென்த்து. ஷோல்டர் அளவு வந்து நம்ம வந்து இப்போ வேண்டாம். நமக்கு 2 அளவு எக்ஸ்ட்ரா 2 அளவு எடுத்து அதை ஜாயின் பண்ணி தான் நம்ம ஷோல்டர் அளவு எடுப்போம். ஆனால் ஷோல்டர் அளவு மட்டும் இருக்கட்டும். நம்ம வேஸ்ட் எடுத்துக்கலாம். வேஸ்ட் அளவு அது வந்து நம்ம பேக்கோட நம்ம இடுப்பு சைடு உள்ள அளவு. அதனால் ப்ளவுஸை விரித்து போட்டுக்கோங்க. விரித்து போட்டுட்டு நம்ம வந்து இது வந்து நமக்கு ஐப்பட்டி சைடு. ஏன்னா ஐப்பட்டி சைடு நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்க இடத்துல இருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபுல்லும் எடுக்கக்கூடாது. அது எக்ஸ்ட்ரா துணி வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறதுனால இதிலேருந்து எடுத்துக்கோங்க.
கரெக்டாக லைட்டாக இழுத்து எடுத்துக்கோங்க. இந்த சைடு நம்ம ஹூக் பட்டிங்கிறனால நம்ம எண்டு வரை எடுத்துக்கலாம். வந்து எனக்கு 29.5 இன்ச்சு வருது. இன்ச்சு வருது. இப்போ வந்து நம்ம எழுதிக்கலாம். இது வந்து வேஸ்ட்டோட அளவு நமக்கு 29.5 இன்ச்சு. அப்புறம் வந்து நெக்கோட வித்து. இது வந்து நமக்கு நெக்கோட வித்து வந்து நம்ம ப்ளவுஸை மடித்து போட்டுக்கலாம். நம்ம ஃப்ரண்ட் நெக்கோட வித்து தான் எடுக்க போகிறோம். ஃப்ரண்ட் நெக்கை வச்சு தான் வித்து எடுக்கணும். அதனால் ஃப்ரண்ட் நெக்கை வந்து ஃப்ரண்ட் நெக் சைடு மாற்றி போட்டுக்கோங்க. எடுத்துட்டு கரெக்டாக வந்து நம்ம அந்த நெக்கு வந்து முடிகிற எண்டில் வந்து நம்ம டேப்பை வச்சுக்கோங்க. அந்த எண்டில் டேப்பை வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ஸ்கேல் எடுத்து நம்ம ஷோல்டரில் இருந்து கரெக்டாக அந்த நெக்கு அந்த அளவில் இருந்து தான் வைக்கணும். அதிலேருந்து கரெக்டாக வச்சு பாருங்கள். நம்ம வந்து அந்த அளவில் இருந்தால் கரெக்டாக வைக்கணும். ஏன்னா சில நெக்கு வந்து நமக்கு உள்ளே வளைஞ்சும் இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் நமக்கு பெண்ட் ஆகி இந்த சைடு தள்ளியும் இருக்கும். அதனால் வந்து நம்ம கரெக்டாக நம்ம ஷோல்டரில் இருந்து வரக்கூடிய நெக் அளவில் இருந்தால் எடுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து நெக்கு வித்து கரெக்டாக கிடைக்கும். எனக்கு வந்து 2.5 இன்ச்சு இருக்குது. அதை நம்ம எழுதிக்கலாம். நெக்கு வித்து வந்து 2.5 இன்ச்சு. அப்புறம் ரெடி ஷோல்டர் அளவு வந்து நம்ம ஸ்டிச் பண்ண அப்புறம் உள்ள ரெடி ஷோல்டர். நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கு முன்னாடி உள்ளது இல்லை, ஸ்டிச் பண்ண அப்புறம் உள்ளது. நம்ம வந்து ஷோல்டர் அளவை எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து 2.25 இன்ச்சு இருக்குது. பாருங்கள், 2.25 இன்ச்சு இருக்குது எனக்கு. ரெடி ஷோல்டர் அளவு வந்து 2.25 இன்ச்சு இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து ஷோல்டரோட அளவை எடுத்துக்கலாம். நம்ம நெக் வித்தையும் ரெடி ஷோல்டர் அளவையும் ஆட் பண்ணால் வரக்கூடிய அளவு தான் நமக்கு வந்து ஷோல்டரோட மெஷர்மெண்ட்டு. எனக்கு 2.5 2.25 இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 4.75 வருது. இதுதான் நம்ம ரெடி ஷோல்டரோட மெஷர்மெண்ட்டு. இது வந்து எதுக்காக இப்படி நம்ம எடுக்கிறோன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேலை வந்து நம்ம அந்த ஹூக் பட்டி சைடு வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி இதில் இருந்து கரெக்டாக அந்த ஹூக் பட்டி சைடு வச்சுட்டு நம்ம வந்து ஷோல்டர் வரை எடுத்தோம்னா நமக்கு சில டைம் வந்து அளவு கரெக்டாக வராது, சில டைம் கரெக்டாக வரும். எனக்கு இப்போ மெஷர்மெண்ட் கரெக்டாக வந்திருக்கு, ஆனால் நமக்கு சில டைம் வந்து வராது. அதுக்காக தான் நம்ம நெக்கோட வித்தையும் எடுத்துகிட்டு ஷோல்டரோட மெஷர்மெண்ட்டையும் எடுத்தோம்னா நமக்கு இந்த அளவு கரெக்டாக வரும். அதுக்காக தான் இந்த அளவு நம்ம இப்படி எடுக்கிறோம். இப்படி எடுக்கும்போது நமக்கு அளவு கரெக்டாக வரும். நெக் வித்தோட அளவையும் ரெடி ஷோல்டரோட அளவையும் ப்ளஸ் பண்ணால் நமக்கு ஷோல்டரோட அளவு கிடைக்கும். அடுத்து அண்டர் பஸ்டோட அளவு எடுக்கலாம். ப்ளவுஸை வந்து உள்பக்கமாக மாற்றி போட்டுக்கோங்க, உள்பக்கமாக எடுத்துக்கோங்க.
உள்பக்கமாக மாற்றி எடுத்துட்டு நம்ம ஷோல்டர் வந்து எனக்கு உள்ளே ஸ்டிச் பண்ணியிருக்கு. அதனால் வந்து எனக்கு அந்த வேஸ்ட் பீஸ் தெரியல. அதில் வந்து ஷோல்டரை சென்டர் பாயிண்ட்டோட பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நம்ம அந்த டாட்டு எதில் பிடிச்சு முடிச்சிருக்கோமோ அந்த இதில் கரெக்டாக இது பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து கீழே வரை எடுத்துக்கோங்க. நம்ம அண்டர் பஸ்ட் அளவு வரை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நம்ம வந்து டேப்பை வச்சு இப்போ எப்படி அளவு எடுக்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து அந்த ஷோல்டர் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்க இடத்துல நம்ம வேஸ்ட்டு துணியிலேருந்து எடுக்கக்கூடாது. ஸ்டிச் பண்ணியிருக்க ரெடி அளவுலேருந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கரெக்டாக நம்ம அந்த டாட்டோட பாயிண்ட்டு எதில் இருக்குதோ அந்த பாயிண்ட் வரை ஃபஸ்ட்டு க்ராஸாக வச்சு எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து அதில் 10 வரை வந்திருக்கு. அந்த டாட் வரை 10 வந்திருக்கு. அதில் இருந்து லைட்டாக நம்ம வளைச்சி கீழே வந்து நம்ம டாட் பிடிச்சிருக்க அளவு வர நம்ம வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்குதுன்னு பார்த்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து 13 இன்ச்சஸ் இருக்குது. இதுதான் நம்ம அண்டர் பஸ்டோட அளவு நம்ம வந்து 13 இன்ச்சஸ் எழுதிக்கலாம். அடுத்து வந்து ஷோல்டர் டு அப்பெக்ஸ்னால் நம்ம ஷோல்டரில் இருந்து நம்ம அந்த டாட் பிடிச்சதோட அளவு. அதே போல் மடித்து வச்சுக்கோங்க. சென்டர் மடித்து வச்சுக்கோங்க. இந்த டாட்டையும் கரெக்டாக பிடிச்சி இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதே போல் நம்ம ஷோல்டரோட அந்த அளவில் இருந்து நம்ம சென்டர் டாட்டு பிடிச்சிருக்கோம்ல அந்த சென்டர் டாட் அளவு வர எவ்வளோ இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அதுதான் நம்ம வந்து ஷோல்டர் டு அப்பெக்ஸோட அளவு. எனக்கு 10 இன்ச்சஸ் இருக்குது. 10 இன்ச்சஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ்னால் நம்ம டாட் நம்ம நிப்பிள்லேருந்து அடுத்த செகண்ட் அந்த நிப்பிள் வர உள்ள அளவு தான் நமக்கு வந்து அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸு. நம்ம அதை வந்து ஹூக் பட்டி சைடு எடுத்துக்கோங்க. ஐப்பட்டி சைடு எடுக்காதுங்க. நம்ம எக்ஸ்ட்ரா பிட் வச்சு தைச்சிருப்போம். அதனால் ஹூக் பட்டி சைடு வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ஃப்ரண்ட் சைடும் உள்பக்கமாட்டம் நம்ம வெளிப்பக்கமாட்டம் எடுத்துக்கலாம். இதுலேருந்து கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. நம்ம டாட் வர உள்ள அளவு எடுத்துக்கோங்க. லைட்டாக இழுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டான மெஷர்மெண்ட்டு கிடைக்கும். இப்போ வந்து எனக்கு 4 கிடச்சிருக்கு. சாரி, அளவு வந்து 4 இல்லை, எனக்கு வந்து 3.75 இருக்குது. 3.25 இன்ச்சு இருக்குது. இந்த அளவு 3.25னால் நமக்கு இந்த சைடும் சேர்த்து 3.25 இன்ச்சு வரும். டோட்டலாக வந்து எனக்கு 7.5 இன்ச்சு வருது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேக் நெக்கோட ஹைட் எடுக்கணும். ப்ளவுஸை வந்து பேக் சைடாக நம்ம வந்து 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. பேக் சைடு 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. நல்லா மடித்து போட்டுட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஷோல்டர் சைடு எல்லாமே கரெக்டாக இருக்கிறது போல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம ஸ்கேலை வந்து நமக்கு நெக்கோட அந்த முடிகிற பாயிண்ட்டில் வந்து கரெக்டாக அந்த அளவில் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க முடிகிற பாயிண்ட்டில் வச்சுட்டு நம்ம ஷோல்டரோட
ஹைட்டு கரெக்டான ஷோல்டர் ரெடி அளவில் இருந்து நம்ம வந்து அந்த ஸ்கேலை வச்சு பார்க்கும்போது ஸ்கேல் எதில் முடியுதோ அந்த இது கரெக்டாக பார்க்கும்போது நமக்கு வந்து கரெக்டான அளவு நெக்கோட ஹைட் அளவு கிடைக்கும். எனக்கு வந்து 9 இன்ச் வந்திருக்கு. ஷோல்டரில் கரெக்டாக பிடிச்சிக்கோங்க, அப்போ தான் கரெக்டான இது கிடைக்கும். ஷோல்டர் கீழே தாழ்ந்தும் இருக்கக்கூடாது. ஓகே, பேக் நெக்கோட ஹைட்டு 9 இன்ச். அடுத்து வந்து இனி ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட் எடுத்துக்கலாம். அதே போல் தான் ஃப்ரண்ட் நெக்கையும் அதே போல் விரித்து கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நமக்கு வந்து ஹூக் பட்டி சைடு தான் எடுக்கணும். ஹூக் பட்டியிலேருந்து நமக்கு வந்து அந்த ஸ்கேலை வச்சுக்கோங்க. ஸ்கேலை அதே போல் ஸ்ட்ரெயிட்டாக நேராக வச்சுட்டு நம்ம ஷோல்டரை கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஷோல்டர் தாழ்ந்து இருக்கக்கூடாது. ஷோல்டர்லேருந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஷோல்டரில் ஸ்கேல் நமக்கு முடிகிற அளவு வரை கரெக்டாக பார்த்துக்கோங்க. அந்த எண்டில் கரெக்டாக வச்சுக்கோங்க. எனக்கு வந்து 7 இன்ச்சஸ் வருது. ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட்டு வந்து 7 இன்ச்சஸ் 7.25 இன்ச்சஸ் வருது. 7.25 இன்ச்சஸ். அடுத்து வந்து ஸ்லீவோட சர்க்கம்ஃபரன்ஸ்னால் நம்ம ஸ்லீவோட அளவு. இது வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து எடுக்கக்கூடாது. ஏன்னா ஸ்லீவ் வந்து நம்ம குளிச்சு வெட்டுவோம். அதனால் வந்து பேக் சைடு வந்து நீங்கள் மாற்றி வச்சு எடுத்து பேக் சைடு எடுத்தோம்னா நமக்கு வந்து கரெக்டான அளவு கிடைக்கும். கரெக்டாக அதை உள்ளே மடிஞ்சிருக்க துணியெல்லாம் கரெக்டாக நீட்டாக எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து டேப்பை வச்சு கரெக்டாக அந்த வளைவில் வந்து நமக்கு கரெக்டாக வர்றது மாதிரி வளைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அளவு வந்து கரெக்டாக வரும். எனக்கு கரெக்டாக 8 இன்ச்சஸ் வருது. 8 இன்ச்சஸ் வருது. நமக்கு வந்து ஒரு சைடு தான் 8 இன்ச்சஸ். ஒரு சைடு தான் 8 இன்ச்சஸ். அடுத்த சைடு நம்ம சேர்க்கணும்ல, அதனால் 2யும் சேர்த்து வரும்போது நமக்கு வந்து 16 வருது. 8 + 8 16. இப்போ 16 இன்ச்சஸ் வருது. இனியோட ஸ்லீவோட லென்த்து நமக்கு எவ்வளோன்னு பார்க்கலாம். ஸ்லீவோட லென்த் வந்து நம்ம ஷோல்டர் முடிகிற எண்டுலேருந்து நம்ம கையோட அளவு வந்து எடுத்துக்கலாம். எவ்வளோன்னு எனக்கு வந்து 4.5 இன்ச்சு வருது. அந்த 4.5 இன்ச்சு எடுத்துக்கலாம். 4.5 இன்ச்சஸ். அடுத்து ஸ்லீவோட லூஸ்னால் நம்ம லாஸ்ட்டு ஸ்லீவோட கையோட டைட் அளவு, அந்த அளவு எவ்வளோன்னு பார்க்கலாம். ஸ்லீவ் வந்து கொஞ்சம் இழுத்து பிடிச்சிக்கோங்க. கீழே உள்ள கைவிட்ட இழுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டான மெஷர்மெண்ட் கிடைக்கும். எனக்கு வந்து 6.5 இன்ச்சு வந்திருக்கு. நம்ம இந்த சைடு 6.5 இன்ச்சு, அந்த சைடு 6.5 இன்ச்சு சேர்த்து நமக்கு வந்து 13 இன்ச்சு வருது. நம்ம எழுதிக்கலாம். ஸ்லீவோட லென்த் வந்து 13 இன்ச்சு. இவ்வளோ அளவு தான் நமக்கு தேவை. இந்த அளவு நம்ம இந்த மாதிரி எடுத்து நம்ம வந்து ஒரு ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணலாம். இது வந்து நம்ம ப்ளவுஸோட ரெடி அளவு தான். இந்த ப்ளவுஸோட ரெடி அளவு இதே அளவுக்கு நம்ம கட் பண்ணிடக்கூடாது. இந்த அளவு மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு நமக்கு வந்து ஸ்டிச்சிங்க்கு எவ்வளோ தையல் எக்ஸ்ட்ரா துணி தேவையோ அதை வந்து நீங்கள் விட்டுக்கோங்க. இப்போ வந்து நமக்கு நெக்கு வந்து ஹைட் வித்து வந்து 2.5 இன்ச்சுனா நமக்கு வந்து அதில் எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு 1/2 இன்ச்சோ இல்லைனா 1/2 இன்ச்சோ நம்ம வந்து துணி விடுவோம் தையலுக்காக. அந்த மாதிரி விட்டுக்கோங்க. அதே போல் தான் எல்லா சைடும் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.